உன் புத்தி மலிக்கு போயிடுச்சு என்ன? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஹெட் மாஸ்டர் உன்னை எப்படி ஸ்கூல்ல சேர்த்தாரு? அது என்ன ஒரு ஸ்கூலா? இந்த பாருமா, நீ மட்டும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, அப்ப நான் ஸ்கூல்ல விட்டு நின்றுவேன். உனக்கு யார் இந்த வீணா போன ஐடியாவை கொடுத்தது? இப்போ என்ன? நான் படிக்கணும், அவ்வளோதானே? நான் படிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குறேன். ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராதம்மா, ப்ளீஸ். சரி, வரமாட்டேன். நான் டிவி பார்க்கல, வெளில விளையாடவும் போக மாட்டேன். நான் இனிமே ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிக்க போகிறேன். இப்போவே நான் படிக்க போகிறேன். போ, போய் படி. நான் போகிறேன். நான் போய் இப்போவே படிக்க போகிறேன். கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? நடந்ததை நினைத்தால் துயரம் அது விடியாது. நினைப்பதனாலே முடிவும் மாறி போகாது. கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? ஓ பொண்ணு ஏன் சரியா படிக்க மாட்டேங்கிறான்னு. ஒருவேளை அவளுக்கு டிஸ்லெக்ஸியா இருக்குமோ? டெஸ்ஸும் இல்லை, டொஸ்ஸும் இல்லை. அவ நல்ல கெட்டிக்காரி தான். எல்லா சப்ஜெக்டும் ஓரளவுக்கு படிப்பா. ஆனா இந்த பாலா போன மேக்ஸ் தான். ஓ, என்னன்னே தெரில, வரவே மாட்டுது அவளுக்கு. மேத்ஸ் பெண்களுக்கு ஒரு பழைய எதிரி. அவளுக்கு டியூஷன் வச்சிடலாமே மேத்ஸ்ல மட்டும். என்ன யோசிக்கிற? படத்தை பத்தி யோசிக்காத. எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொஃபஸர் ராஜசேகர், அவர் வந்து டியூஷன் கிளாஸஸ் எடுக்கிறாரு. அவர்கிட்ட பேசிடுறேன். ஓகே? சரிம்மா. ஆனா என்ன இருந்தாலும் அவளுக்கு டிஸ்கால்குலேட் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். பெட்டர். வா. ராஜசேகர் சார் உள்ள போய் ரைட் சைடு. நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்காங்கல்ல? ஆமாம் சார். 9th ஸ்டாண்டர்டில் எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கியிருக்கா உங்கள் பொண்ணு? அதுவா சார்? இல்லை 47% சார். மேத்ஸில் எவ்வளோ வாங்கியிருக்கா? மேக்ஸ் இல்லையா, ஜஸ்ட் பாஸு. ஆனால் அவள் மற்ற சப்ஜெக்டில் எல்லாம். டீ குடிக்கிறீங்களா? இல்லை. பாருங்க சாந்தி, கோச்சிங் கோர்சஸில் பொதுவாக நாங்கள் என்ன பண்ணுவோன்னா 75% மேலே எடுக்கிற பசங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். சார் ஆனால் சரியாக படிக்காதவங்களுக்கு தானே கோச்சிங் கிளாஸு டியூஷன்லாம். கரெக்டு தான். ஆனால் கோச்சிங் கிளாஸஸ்க்கும் ரிசல்ட்ஸ் தேவை இருக்குல்ல, அது எங்களுக்கு அந்த மாதிரி பசங்கள்கிட்ட இருந்தால் கிடைக்கும். அவங்க முதல்லையே படிச்சுட்டு வந்துடுறதுனால அவங்களுக்கு எங்களோட தேவையே இருக்கிறது இல்லை. அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். நந்தினி மேடம் உங்களை அனுப்பிச்சிருக்கிறதால நான் உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். வரப்போகிற ஹாஃப் இயர்லி எக்ஸாமில் உங்கள் பொண்ணு 50%க்கு மேலே மார்க் எடுத்தால் டியூஷன் ஃபீஸில் 50% டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். ஓகேவா? வரேன் சார். ஏமா, அப்பா ஆக்சிடென்ட்ல செத்துட்டார்ல?
அதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சுன்னு இருந்தாரு? ஏன் இப்போ இதெல்லாம் கேட்குற? இல்லை, நம்ம விக்கி இருக்கானே, ம், அவனும் அவங்க அப்பா மாதிரியே டிரைவர் ஆயிடுவான். லைஃப் செட்டில். ஜாலி தான். டிரைவர் ஆகிறது தான் ஒரு பெரிய சாதனை அடி இப்போ. ம், உன் அப்பாவுக்கு நீ நிறைய பட்சி பெரிய ஆள் ஆகணும்னு கனவு. அதுக்காகவே அவர் ராவும் பகலுமா உழைச்சார். பாவம் விதி. உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அபி? மா, காஃபி. என்ன பண்ணிருக்க? ஏதோ எனக்கு தெரிஞ்சது பண்ணியிருக்கிறேன். ஏதோ ஒண்ணா? ம், சூப்பர்ப். மா, ம் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? ம் இந்த டாக்டரு இன்ஜினியர் ஆகிறதுக்கெலாம் ரொம்ப செலவாகுமா? நான் படிக்கிற காலத்துல அப்படி இல்லை. இருந்திருந்தா நான் டாக்டர் ஆயிருக்கவே மாட்டேன். ஆனா இப்போல்லாம் படிப்பு ஒரு வியாபாரம் ஆயிடுச்சு. மினிமம் 5 to 10 lakhs, ஐ மீன் 5-10 லட்சம் இருந்தால் தான் முடியும். சில இடங்கள்ல 30-50 லட்சம் கொடுத்தாலும் சீட்டு கிடைக்க மாட்டேங்குது. இட்ஸ் டெரிபிள். இந்த லட்டு யாரடி கொடுத்தது? சந்திராக்கா வந்து கொடுத்தாங்க. அவங்க பையனுக்கு கவர்மெண்ட்ல பியூன் வேலை கச்சிருக்கான். அதுக்கு நாளைக்கு அவங்க வீட்டில் பார்ட்டி கொடுக்குறாங்க. பியூன் வேலைக்கு எல்லாமா பார்ட்டி தராங்க? அம்மா, கவர்மெண்ட் வேலைமா, கவர்மெண்ட். 8000 ரூபாய் சம்பளம். அவங்க பையன் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு. சந்திராக்கா எவ்வளோ ஹாப்பி தெரியுமா? அபி, அபி, ஏ அபி, ம், உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை? சொல்லுமா, நீ எதனா யோசிச்சு வச்சிருப்பல்ல? இதில் யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்போ சொல்லு கண்ணு, என்ன ஆகணும்னு நினைக்கிற? நான் வேலைக்காரியாக தான் ஆக போகிறேன். நீ என்ன ஆக போறேன்னு சொன்ன? வேலைக்காரி. இதோ பாருமா, இன்ஜினியரோட பசங்க இன்ஜினியர், டாக்டரோட பசங்க டாக்டர். அப்போ ஒரு வேலைக்காரியோட பொண்ணு வேலைக்காரி தானே. சிம்பிள். அரை விட்டானு வை, பல்லு செதறிடும். இங்க பாரு பி, நான் அரை வயிறு கால் வயிறுன்னு கஞ்சி குடிச்சு 4 இடத்துல வேலை பார்த்து உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது நீ வேலைக்காரியா போறதுக்காடி? வேலைக்காரினா என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்படி என்ன பண்ண தப்பா சொல்லிட்டேன்? ஓங்கி அரைஞ்சனும். மா, மா, இதோ பாருமா, வேலைக்காரி ஆகிறதுனால ஃபியூச்சர்ல நினைக்காத. இப்பெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க வீட்டில் அவங்க குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தவங்களை வச்சிருப்பாங்கல்ல, அவங்களாம் வேலைக்காரின்னு சொல்ல மாட்டாங்க. ஸ்டைலா அப்படின்னு பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸ்டைலா? இங்க பாரு, இன்னொரு வாட்டி வேலைக்காரி ஆகிறத பத்தி என்கிட்ட பேசின விளக்குமாறு பிஞ்சிரும். வீட்டுல ஒரு வேலை செய்யறதுக்கு துப்பு இல்ல, வேலைக்காரி ஆக போறாளாம். ஸ்கூலுக்கு படி. ச்சே, இந்த நாட்டில் பசங்க அவங்களோட கெரியரை டிசைட் பண்ணுறது கூட உரிமையெல்லாம் போயிடுச்சு. அந்த லக்ஷ்மி ரவிகாந்துக்கு என்ன அனுப்புறோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அமிச்சிங்களா? விடுமா, சாயங்காலம் பார்த்துக்கலாம். ரொம்ப லேசி ஆயிட்டீங்க சங்கரன். மா, ஜூஸ். தேங்க்யூ சார், ம், வச்சிருமா.
அதை வெட்டேன். இன்னைக்கு என்னம்மா பண்றீங்க? ஒரு ஸ்பெஷல் ஹெர்பல் ஆயில், அதை போட்டா முடி கருகருன்னு வளரும். என்ன ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க போல இருக்க? ஏம்மா அப்படி கேக்குறீங்க? அதான் மூஞ்சி ஃபுல்லா எழுதியிருக்க. இந்த அபிதான் அவ வேலைக்காரி ஆக போறேன்றான். என்னது வேலைக்காரியா? ம். அவன் ஏன் அப்படி சொல்றா? ஏன்னா நான் வேலைக்காரியாம். நல்லதா போச்சு. அவ என்னென்னமோ வளர்றா. இன்ஜினியர் பசங்க இன்ஜினியர் ஆவாங்களாம், டாக்டர் பசங்க டாக்டர் ஆவாங்களாம். அவ வேலைக்காரி பொண்ணா, அதனால வேலைக்காரியா தான் ஆவாலாம். அப்படின்னா டாக்டர் அப்துல் கலாம் ஒரு மீனவர் ஆயிருக்கணும். ஏன்னா அவருடைய அப்பா ஒரு மீனவர். அவர் அப்புறம் என்னம்மா ஆனாரு? முதல்ல அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி ஆனாரு. அதுக்கப்புறம் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா ஜனாதிபதி. அது அவளுக்கு தெரியாதா? நீங்க அதை இடிங்க. அப்துல் கலாமா எப்படிமா இருப்பாரு? அதான் முடி நீளமா வச்சிருப்பாரு. டிவில எல்லாம் பார்த்திருப்பேன். ஆ, அந்நியம் படத்துல விக்ரம் வச்சிருப்பாரு, அந்த மாதிரி தானே? ஐயோ தெய்வமே. அந்த டைம்ல அந்த ஸ்டைல் தான் ரொம்ப ஃபேமஸ். பசங்களாம் அந்த மாதிரி தான் முடி வச்சுட்டு சுத்தின்னு இருப்பாங்க. ஆனா என் வீட்டுக்காருக்கு மட்டும் அதெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. இந்த பொண்ணு பாருங்க, அவளுக்கு அது மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட். அந்த துளசி எடுத்துட்டு வா. இத பாரு, மனுஷனுக்கு ஒண்ணு நல்ல தலையெழுத்து இருக்கணும், இல்லைன்னா கஷ்டப்பட்டு உழைக்கணும். அப்பதான் முன்னேற முடியும். உண்மைதான். ஆனா தலையெழுத்து நல்லா இருந்திருந்தா அவ ஏழையா பிறந்திருக்க மாட்டாளே. அதுவும் உண்மைதான். சோ மிச்சம் இருக்கிறது உழைப்பு. கஷ்டப்பட்டு உழைச்சாதான் முன்னேற முடியும்னு அவகிட்ட சொல்லு. அதான் முடியலையே, அவ கஷ்டப்பட்டு படிக்கவே மாட்டா. இப்படியே போனா அவ கண்டிப்பா 10th ஃபெயில் ஆயிடுவா. சாந்தி, அவ எப்படியாவது 10வது பாஸ் பண்ணியே ஆகணும். நான் நிறைய பசங்களை பார்த்தாச்சு. 10வது ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படிப்பு அப்படியே விட்டுருவாங்க. நீயும் அப்படிதானே? உன்னை படிக்க வைக்கிறதுக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சு நான் கஷ்டப்படுறேன். நீ மகாராணி மாதிரி ஜாலியா கதை பேசி ஆடிட்டு இருக்கியா? ஏன் மத்தியானம் வீட்டுக்கு வரல? நானே மேகி செஞ்சு சாப்பிட வேண்டியதா போச்சு. அபி, நான் சொல்றது ஏதாச்சும் உன் காதுல விழுதா? டிவி தூக்கி ஒரு நாள் உடைக்கிறேன் பாரு, எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு. இதான் உன் வாழ்க்கையாடி? ஏன் டெய்லி சொன்னதே சொல்லிட்டு இருக்க? அபி, நல்லா கேட்டுக்கோ. அம்மா ஒரு இடத்துல உனக்கு டியூஷன் சொல்லி விட்டுருக்காங்க. மேக்ஸ் டியூஷன். நான் இன்னைக்கு அந்த சாரை போய் பார்த்தேன். அவரு உனக்கு டியூஷன் ஃபீஸ் பாதி கட்டினா போதும்னு சொன்னாரு. ஆனா அதுக்கு நீ ஒரு ஆஃபர்லி எக்ஸாம்ல 50 மார்க் மேலே எடுக்கணும். எடுக்கிற. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, ஆனா எடுக்கிற அவ்வளவுதான். புரியுதா? ஐயோ அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா என்ன? நான் எதுக்கு 50%க்கு மேல மார்க் எடுக்கணும்? ஆ? அப்படியே நான் பாஸ் ஆயிட்டாலும் என்ன மேல படிக்க வைக்கிறதுக்கு காசு இருக்கா என்ன? நான் எப்படியும் வேலைக்காரியா தான் ஆக போறேன். அதுக்கு எதுக்கு படிக்கணும், பாஸ் ஆகணும்? ஆ? இன்னொரு வாட்டி வேலைக்காரியாவேன்னு சொன்ன வாயிலேயே சூடு வச்சிருவேன். யாரடி பைத்தியக்காரின்னு கூப்பிடுற? ரொம்ப வாயாச்சா உனக்கு? எங்க இதெல்லாம் கத்துன்னு வர? படிச்சும் புத்தி வரல பாரு, கழுத. அவ ஏன் படிக்க மாட்டேங்கிறா? காசை பத்தி யோசிக்கிறாளா? காசுலாம் பிரச்சனை இல்லம்மா. ஆனா எக்ஸாம்ல அவளுக்கு 50 மார்க் மேல எடுக்கணும்ல, அதான் கஷ்டமே. அவளும் அவ போற நிலைமையும் பார்த்தா கண்டிப்பா ஃபெயில் ஆயிடுவான்னு தான் நினைக்கிறேன். நேத்து அவ கணக்கு நோட்டு எடுத்து பாக்குறேன், எனக்கு சுத்தமா புரியலம்மா. முன்னெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுது, இப்ப எல்லாமே இங்கிலீஷ் டைப்ல இருக்குது. எனக்கு புரிஞ்சுதுன்னா நானே அவளுக்கு கத்து கொடுத்துருவேன். ஆனா எனக்கு மேக்ஸ் சுத்தமா வராது. சட்டியில இருந்தா தானே அகப்பையில வரும். அப்படின்னா அது ஒரு பழமொழிமா. உனக்கு மறுபடியும் படிக்க சான்ஸ் கிடைச்சா நீங்க கத்து கொடுக்க போறீங்களா? எனக்கும் ஒரு நிலைமை தான். மேத்ஸ் சுத்தமா வராது. எங்கம்மா, பின்னாடி சனி முன்னாடி ராகு கேதுன்னு
கெட்ட சகுனமா என்ன சுத்தி சுத்தி அடிக்குது. கடவுளே. நீ ஸ்கூலுக்கு போறியா? ஆ? ஸ்கூலுக்கு போறியா? ஆமாமா, நம்ம 2 பேரும் போலாமே. ஸ்கூலுக்கு போய் ஜாலியா டீச்சர் எல்லாம் கலாய்ப்போம். விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸா கேக்குறேன். போறியா? நான் ஸ்கூலுக்கு போய் என்னம்மா பண்ண போறேன்? ஊர்கா போடு. படி. அப்படியே அவளையும் படிக்க வை. இல்ல இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னம்மா இது என்ன சினிமா நினைக்கிறீங்களா? வாழ்க்கைமா. அப்புறம் இந்த அழறது புலம்புறது இதெல்லாம் எதுக்கா? வளர்த்துக்கு யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்ல. அப்படியே இருந்தாலும் என்ன யாருமா இந்த வயசுல ஸ்கூல்ல சேர்த்துக்க போறாங்க? அத பத்தி நீ கவலைப்படாத. நீ ஸ்கூலுக்கு போறியா? சாந்தி, சீக்கிரமா வா. இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்கும்மா. அப்ப அபி வேலைக்காரியானா அது அசிங்கமா இருக்காதா? ம், ம். ம். ஸ்கூல் முடியறதுக்கு மத்தியானம் ஆகும். அப்படின்னா மாவு கடைக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். அப்புறம் மீன் கடை, அங்கேயும் கண்டிப்பா 1 மணி நேரம் லேட் ஆகும். அங்க என்ன கண்டிப்பா மீன் வெட்டுற மாதிரி வெட்டிருவாங்க. எத்தனை பின்ன போடுற? சாந்தி, எப்படி இருக்க? அம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா யூனிஃபார்மு, புக்கு, பேக்கு, போயிட்டு வர செலவுன்னு நான் இன்னும் கஷ்டப்படணும் காசுக்காக. வந்துட்டேன். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு போ, மறக்காத. அம்மா, நம்ம எங்க போயின்னு இருக்கோம்? கொஞ்சம் பொறு. அபியோட ஸ்கூலா? ம். என்னம்மா எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க? சென்னையில வேற எத்தனையோ ஸ்கூல் இருக்குல்லம்மா. எனக்கு என்னமோ நீ அபி ஸ்கூல்லே ஜாயின் பண்றது சரின்னு படுது. வா. அம்மா மாமா, ஐயோ வேணாம்மா, அபிக்கு தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவா. வாங்கம்மா போயிடலாம். இது பாரு, பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ அவ ஸ்கூல்ல அவ கிளாஸ்ல படிச்சேன்னா அவ கரெக்டா இருப்பா. அவளோட பிரச்சனை என்னன்னு புரியும். சரியா? வா. அது சரிதான், ஆனா எனக்கு ரொம்ப அம்மா. அம்மா, இங்க நம்ம யாரை பார்க்க போறோம்? ஹெட் மாஸ்டர். வா. டாக்டர்மா வணக்கம். வணக்கம். உட்காருங்க. உங்களுக்கு எதுக்கு சிரமம்? யார் ஸ்டூடெண்ட் அவங்க மட்டும் வர சொல்லியிருந்தா போதுமே. இல்ல, அது ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். யாரு? ஸ்டூடெண்ட். சாந்தி, சாந்தி இங்க வாமா. இதான் சாந்தி. உன்னோட சர்நேம் என்ன? முழு பேர் என்ன? ஜி சாந்தி கோபால். சாந்தி கோபால். ஆ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமாம், உங்கள் குழந்தைக்கு தான் அட்மிஷனா? எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட்ல. 10th ஸ்டாண்டர்ட்லையா? 10th ஸ்டாண்டர்ட் அது போர்டு எக்ஸாம்ஸ், அதனால 9th எங்கே படித்தாங்க? 9th அரசு உயர்நிலைப்பள்ளி, பல்லாவரம், காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும், உட்காருங்க உட்காருங்க. என்னால் நான் எல்லா உதவியும் நான் செய்கிறேன். ஆமாம், உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்ல பொண்ணுக்கும் இல்ல. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமா. இங்கே இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா? ஆமா. 10th ஸ்டாண்டர்ட். ஆமா. சின்ன பசங்களோட சேர்ந்து. ஆமா ரங்கநாதன் சார். அது முடியாத காரியம். ஏன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்க படிக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கூல் இருக்கே, இவங்க அங்கே படிக்கலாமே. நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். இல்ல இல்ல இல்ல, இவங்க இங்க தான் படிக்கணும். இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன ஸ்பெஷல்? அபி. அபி? அபிநயா கோபால், அவ என்னோட பொண்ணு. ஓ, இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கே ஒரு பீஸ் போன பல்பு மக்கு,
அதுக்கு படிப்பு வராது மேடம், என்னாலே முடியல. தெரியும் சார், ஆனா என்ன பண்றது, நான் அவளோட அம்மா. குழந்தைங்க என்னதான் பீஸ் போன பல்பா இருந்தாலும் அம்மாவால குறைச்சு பாசம் வைக்க முடியாதே. என்னால நம்பிக்கையும் விட முடியாது சார். டியூஷன் சென்டர்லாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மக்கு பசங்களை அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்து படித்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மக்கு பசங்களாச்சும் கம்மியாகவும் இல்லை சார். நான் அவளோட அம்மான்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி காமிச்சுக்கவும் மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்கள் எமோஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மேடம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ரங்கநாதன், இது உங்க இன்டர்வியூ தானே? உங்க போட்டோ எல்லாம் போட்டு. எஸ் மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. ம், உங்க அரசாங்கமும் இதே தான் சொல்லுது. பெண்களுடைய கல்வியில தான் நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குன்னு. ஆமாம். ஆமால, அப்புறம் என்ன, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே? பண்ணலாமே. குட். ஆனால் மேடம், என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸை பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உங்க ஆபீஸ் உங்க ஃபோன் பண்ணிக்கிங்க. கட் பண்ண மாட்டீங்களா? இல்ல. அபி, இவ்வளோ நேரமா எங்க போயிருந்த? நான் உனக்காக எவ்வளோ நேரமா காத்து நிற்க தெரியுமா? நான் எங்க போனா உனக்கு என்ன? அபி, உன் நல்லதுக்காக தானமா அம்மா இதெல்லாம் பண்ற. அத்தையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. ஓ, வந்துட்டியா? கிளாஸ் விழ தண்ணி கொட்ட டங். சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டான் ஸ்கொயர் தீட்டா சீக்வல் டு 1. Secant square theta minus tan square theta is equal to what? யாருக்கு தெரியும்? சாந்தி, நீங்க சொல்லுங்க. Secant square theta minus tan square theta secant square theta minus tan square theta கிளாஸ்ல தண்ணி கொட்ட டங். Secant square theta minus tan square theta is equal to 1. சார் 1. கரெக்ட். 1. சாந்திக்கு எல்லாம் கைத்தட்டுங்க. ஹாய், நான் சுசி, இவன் விக்கி, அவ அபிநயா. ஏ அபி, இங்க வா. ஏன் அங்கே நின்னுட்ட? வாவ், நீங்க அந்த சிடுமுஞ்சிக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணீங்க. தோ அன்பு தான் சொல்லி கொடுத்தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா?
அபியோட பேர் கூட கோபால தான் முடியுது. அப்படியா? ஆமா. அபி என்ன பண்ற? பார்த்தா தெரில, சாப்பிட்டு இருக்கேன். என்ன சாப்பாடு? போதும் போதும் போதும், ஏன்? போதும் போ. சாப்பிட்றியா? ம். ம். அட உங்க 2 பேரோட சாப்பாடும் ஒரே மாதிரி டேஸ்டா இருக்கு. அது எப்படி? இது கூட தெரியாதாடா? ஒரே குணம், ஒரே மனம், ஒரே ருசி. ஆச்சி சாம்பார் மசாலா தான். நீங்க எந்த ஏரியா? சைதாப்பேட்டை. அட அபி வீடு கூட அங்கதான் இருக்கு. ஆ, சைதாப்பேட்டையிலேருந்து ரொம்ப உள்ள போகணும். ஓ, டிரைவர் ஆகிறதுலாம் ஒரு ஆசையா? டிரைவர் ஆனா நீ கடைசி வரைக்கும் இன்னொருத்தன் கீழே தான் வேலை செஞ்சுன்னு இருக்கணும். சொந்தமா கார் வாங்கணும்னு தோணலையா? அதை பத்தி யோசிச்சு பாரு. அதெல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டேன். ஆமாமா, உன் தலையை பார்த்தாலே தெரியுது நீ அதெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டேன்னு. சுசி, நாம பச்சி பெரிய ஆள் ஆயிட்டோம்னா நம்மள 4 பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. நாம யாரையும் ஃபாலோ பண்ணக்கூடாது. ட்விட்டர்ல கூடவா? ட்விட்டரா? ம், ஃபேஸ்புக்கு, செல்ஃபி, டப் மேஷன் எவ்வளவோ இருக்குது. மேக்ஸ் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. அது ஏன் உனக்கு கஷ்டமா இருக்குன்னா நீ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணவே இல்லை. மேக்ஸை புரிஞ்சு படிச்சு பாரு, உனக்கு அது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீயும் ஒரு கொஸ்டினையும் இவ்வளோ நேரம் படிக்கிற. ஃபர்ஸ்ட் சீக்ரெட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்விக்கான பதில் அந்த கேள்விக்குள்ளேயே தான் இருக்கும். ஒரு தடவைக்கு 3 தடவை படிச்சு பாரு, உனக்கு பதில் தானாக கிடைக்கும். இதை படி. ஒரு வட்ட வடிவமான பார்க்கின் விட்டம் 28 மீட்டர். அதன் மையத்தில் ஒரு புல்வெளி இருக்கிறது. அதன் விட்டம் 14 மீட்டர். அந்த புல்வெளியை சுற்றி ஒரு நடைபாதை இருக்கிறது. அந்த நடைபாதையின் அகலம் என்ன? ஏதாவது புரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி படி, புரிஞ்சிடும் பாரு. ஏழு மீட்டர். கரெக்ட். ஓ, இதான் வேலைக்கு வர நேரமா? இன்னும் லேட்டாக வந்திருக்கலாமே. நான் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதான். சரி போ, சீக்கிரம் வேலையை பாரு. மா, புடவைங்க வைக்கிறேன். மறுபடியும் படுத்துட்டீங்களா? பாருங்க, பெட்டெல்லாம் இப்படி கலைஞ்சிருக்குது. மா, என்னாச்சு? உடம்பு சரியில்லையா? இல்லையே, நல்லா தான் இருக்கு. எந்திரிங்க. வாவ், காலையில் ஒன்று இந்த யூனிஃபார்மில் பார்க்க சந்தோஷமா இருக்கு. நைஸ். எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அபி நல்லா படிக்கணும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் விரதம் தான். இப்போ செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்லை, சனிக்கிழமை கூட விரதம் இருக்கேன். காரணம் உன்னோட விரதம் இல்லை, நீ அவ கூட வச்சிருக்கிற பெட். ம், ரெண்டும் தான். சரி, நான் கிளம்புறேன். போதும், எந்திரிங்க. டைம் ஆச்சு. Sachin retires. Sachin. Sachin. Sachin இல்லாத கிரிக்கெட். சச்சின் இல்லாத கிரிக்கெட் டியூப் இல்லாத டயர் மாதிரி.
Spears volume is 4/3 πr³. C is equal to 2 pi r. Fire, chair, bear, hair. ஆமை மெதுவா நடக்கும், முயல் வேகமா ஓடும். ஆமை மெதுவா நடக்கும், முயல் மாதிரி இல்ல. ஒரு வட்டத்தின் சுற்றளவு 2 pi r. 2 pi r. C is equal to 2 pi r. X minus 5 km/h. ஒரு சிலிண்டரோட வால்யூம் pi r ஸ்கொயர் h. அபி இன்னும் எந்திரிக்கலையா நீ? அபி இன்னைக்கு உனக்கு எக்ஸாம். இன்னைக்காவது லேட் ஆகாம போ. பெட்டு ஞாபகம் இருக்குல்ல? அபி எழுப்பணுமா இல்ல தேவி, அவ முடிச்சுக்கிட்டா. இனிமே யாரும் அவளை எழுப்ப தேவையில்ல. சார் இன்னொரு கொஸ்டின். பேப்பர் சார் முடிய போகுது. டைம் ஓவர். சார் 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 ப்ளீஸ் சார். அடுத்த வருஷம் இதே தான் எழுத போறேன். அப்ப எழுதிக்க. சார் சார் ஐயோ சார் சார் 2 minutes. 6 மாசம் டைம் கொடுத்தனே, அது எதுக்கு? சார் ப்ளீஸ் சார். சார் 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 இதுக்கு என்ன ஆன்சர்னா நான் ஃபெயில் ஆனப்ப கூட இவ்ளோ ஃபீல் பண்ணது இல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்ச நேரம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கிருப்பேன். அது உன்னால எப்பயுமே வாங்க முடியாது. ஏன் முடியாது? இதான் மேக்ஸோட லாஸ்ட் சீக்ரெட். பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ். சரி சரி நான் பாத்துக்கறேன். அப்ப இதுக்கு sin ஸ்கொயர் x + cos ஸ்கொயர் x / 6. இதுல வந்து 3 போடணும். சனியம் புடிச்ச பெல்லு எப்பவுமே தப்பான டயத்துல தான் அடிக்கும். என்ன பாக்குறீங்க? நான் ஒன்றும் சும்மா சொல்ல. எனக்கு எல்லா கேள்விக்கும் ஆன்சர் தெரியும். இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சிருந்தா நான் 100 மார்க் வாங்கியிருப்பேன். என்ன எப்படி எழுதுன?